ஹாய் வணக்கம் டு சேனல் பேக் டு ரிவென். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பர்த்டே, இந்த ஒரு பர்த்டேயில் உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட்டும் தரேன். இந்த கிஃப்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எங்கே போனாலும் இந்த ஒரு கிஃப்ட்டை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, இந்த கிஃப்ட் வந்த அடுத்த வீக்கில் தான் உங்கள் லைஃப்பில் பேயும் வரப்போகுதுன்னு. அப்படிப்பட்ட அரக்கோணமில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். என்னடா கிஃப்ட்டில் பேய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் நம்ம அரக்கோணமில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான், பட் இது படிப்புக்கான ஒரு ப்ரொமோஷன் வீடியோ. அது வேறு ஒன்றும் இல்லை, சாய் லேர்னிங் அகாடமி. அண்ட் இந்த சாய் லேர்னிங் அகாடமி முழுக்க குழந்தைகளுக்கானது. அண்ட் குழந்தைங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவங்களுக்கும் இருக்குது. பட் குறிப்பாக குழந்தைகளுக்கானது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு காரணம், உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க படிக்கிற திறன், பேசுகிற திறன், இது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளுடைய வார்த்தைகளை உச்சரிக்கிற அந்த திறனை சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு அந்த திறனை வளர்க்குறதுக்கு உதவுறாங்க. அண்ட் இவங்களோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, குழந்தைகளுக்கு வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் அந்த படிப்பையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விளையாட்டு மாதிரி, ஒரு கேம் மாதிரி அந்த படிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த குழந்தைகள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக அந்த ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி, படிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா அந்த குழந்தைங்க கற்றுக்கிற அந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது. அதை எப்பவுமே அவங்க நினைவில் வச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் சாய் லேர்னிங் அகாடமி மொத்த குழந்தைங்களுக்கும் ஏதோ சொல்லிக் கொடுக்குறதுன்னு இல்லாமல் ஒரு குழந்தைக்கும் பார்த்து அவங்களுடைய மனநிறைவுக்கும், ஆனால் அந்த குழந்தைங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் அவங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவங்களும் ரொம்பவே டெக்னிக்கலாக டீச் பண்ணுவாங்க. இந்த ஒரு ரீசனாலேயே உங்கள் குழந்தைங்க படிக்கிற விஷயத்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டோட படிப்பாங்க. அண்ட் இவங்ககிட்ட ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான, பர்டிகுலராக குழந்தைங்களா ட்ரீட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸும் இருக்காங்க. அண்ட் சாய் லேர்னிங் அகாடமி ஆன்லைன் கிளாஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு ஏஜ் லிமிட்னு எதுவுமே இல்லை. இது கூடவே சாய் லேர்னிங் அகாடமி இவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சாய் லேர்னிங் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிக்கிதா அப்படின்றவங்க தான் இந்த ஒரு சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க காலேஜும் முடிக்க போகிறாங்க. ஆனால் இந்த ஒரு சம்பவம் இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, குறிப்பாக 12வது படிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கும் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் இப்போ நாம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நிக்கிதா இவங்களுக்கு அன்னைக்கு பர்த்டேலாம் இல்லை, வெறும் நார்மல் டே தான். அன்னைக்கு இவங்க ஃப்ரெண்டு இவங்களுக்காக ஒரு கிஃப்ட்டும் தராங்க. நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸு நமக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னா அதை வேண்டாம்லாம் சொல்ல மாட்டோம், அதை நம்ம வாங்கி வச்சுப்போம். அதே போல் தான் நிக்கிதாவும் இந்த ஒரு கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை வாங்கி இவங்களும் கூட வச்சுக்கிறாங்க. ஆனால் அப்போ இவங்களுக்கு தெரியல, இந்த கிஃப்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் பேய் வரப்போகுது அப்படின்னு. ஆரம்பத்தில் எல்லா விஷயமும் ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் போக போக தான் அதோட விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அதே போல் தான் நிக்கிதா இவங்க லைஃப்லையும் அந்த ஒரு விஷயம் ரொம்பவே சாதாரணமாக இருந்திருக்கு. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 7 நாளுக்கு அப்புறம் தான் இவங்க லைஃப்பில் அந்த அமானுஷமான விஷயமும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 7 நாள் வரைக்கும், ஏன் இந்த 7 நாள் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்த அந்த மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பேய், இந்த அமானுஷமான விஷயத்தை இவங்க லைஃப்பில் ஒரு தடவை கூட ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணவும் போகிறாங்க. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் அது கூட ட்ராவல் பண்ணவும் போகிறாங்க. அன்னைக்கு நிக்கிதா இவங்க வீட்லேயும் இருந்துட்டு இருக்காங்க, அதுவும் தனியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படி தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களை யாரோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, அதாவது இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலும் இருந்துட்டு இருக்கு. இவங்களும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் இவங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு, நம்மளை யாரோ பார்த்துட்டே இருக்காங்களே, ஆனால் இந்த இடத்துல நம்மளை தவிர்த்து வேற யாருமே இல்லை அப்படின்னு இவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிக்கிதா இவங்களுக்கு அந்த இடத்துல இப்படி பார்க்குற மாதிரி விஷயம் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இன்னொரு விஷயமும் நடக்குது. அப்படி இவங்களை பார்த்துட்டு இருக்கிற அந்த சம்திங், ஏதோ ஒரு அமானுஷம் இவங்களை தொடர மாதிரி ஒரு உணர்வும் இருந்துட்டு இருக்கு. இவங்க பக்கத்தில் யாரோ உட்காந்துட்டு நார்மலாக இவங்க டச் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தை இவங்க கிளியராக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனால் ரொம்பவே பயந்துருக்காங்க. ஏன்னா தனியாக இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் இப்படிலாம் நடக்கிறது கண்டிப்பாக ஒரு பயத்தை கிளப்போம். அந்த ஒரு விஷயம் தான் இவங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு இடத்துல இவங்க பயந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னா, இந்த இடத்துல அத்தர் ஸ்மெல். நார்மலாக இந்த அத்தர் அப்படின்ற ஒரு விஷயத்தை முஸ்லீம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்மெல் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கவும் ஆரம்பிக்குது. இவங்களும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, இந்த இடத்துல யாரா இந்த மாதிரி பர்ஃப்யூம் அடிக்கிறா அப்படின்னு. இவங்களும் சுற்றி பார்த்தா அந்த இடத்துல அந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணுற யாருமே இல்லை. இந்த அத்தர் ஸ்மெல் நார்மலாக அடிக்கல, ரொம்பவே ஹெவியாகவே அடிச்சிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இவங்க லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கு. இவங்களை யாரோ பார்க்குற மாதிரியும் இவங்களை யாரோ டச் பண்ணுற மாதிரியும், அண்ட் அந்த இடத்துல இவங்களுக்கு அந்த அத்தர் ஸ்மெல் ரொம்பவே
அதிகமாக அடிக்கிறதையும் இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால கொஞ்சம் பயந்த நிக்கிதா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இவங்க ஃபேமிலியில் இந்த ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறாங்க. இவங்க அம்மா கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நிக்கிதா இவங்களோட தாட் என்னன்னா, அந்த அத்தரோட ஸ்மெல் இவங்களுக்கு மட்டும்தான் அடிக்குது அப்படின்னு நினச்சி சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு வாசனை, கொஞ்ச நாளாக எனக்கும் அந்த ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. நான் என்ன நினச்சேன்னா, நிக்கிதா நீ தான் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஒரு விஷயத்த சொல்ல, அந்த நிக்கிதாவும் சொல்கிறாங்க, நான்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஈவன் சொல்ல போனால் இவங்க வீட்டில் இருக்கிற யாருமே பெர்ஃப்யூம், அது அத்தராக இருக்கட்டும் ஆர் நார்மல் ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு வாசனை திரவியமும் இவங்க உடம்புல இவங்க யூஸ் பண்ணுறதில்ல. அவங்க வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க வீட்டில் அந்த அத்தர் மட்டும் எப்படி அவ்வளோ ஹெவியாக அடிக்கும் அப்படின்னு இவங்களுக்குள்ள அந்த ஒரு தாட் இருந்துட்டு இருக்கு, டவுட்டும் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிக்கிதா அவங்க அம்மா கூட உட்காந்து நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த இடத்துல ரொம்பவே ஹெவியாக அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கிறதையும் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களும் அகெயின் எந்திரிச்சு பார்க்குறாங்க அந்த இடத்துல வேற யாராச்சும் கிராஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. பட் அந்த இடத்துல ஒரு கிறிஸ்டியன் நெய்பர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அதுவும் நம்ம பக்கத்தில் இருந்து தான் இந்த ஒரு ஸ்மெல் ரொம்பவே அதிகமாக அடிக்குது அப்படின்னு நிக்கிதா இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை அவங்க பெருசாக எடுத்துக்கல. இப்படி அடுத்த நாளும் வருது. இந்த ஒரு விஷயம் ஒரு சண்டே தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் மண்டேவும் வருது. இவங்க ஸ்கூலுக்குலாம் போயிட்டு அகைன் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க. நல்லா சாப்பிட்டு நைட் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மிட் நைட்டில் அகெயின் அந்த ஒரு ஸ்மெல் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக அடிக்கிறதையும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நார்மலாக ஒரு விஷயம் ஃபீல் ஆகும். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம பக்கத்தில் யாரோ இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு சென்ஸ் இருக்கும். அதே போல் தான் நிக்கிதா இவங்களுக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்தில் யாரோ இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி இருக்கிற பர்சன் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் அந்த பர்சன் கிட்ட தான் இந்த ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களும் யாருன்னு பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவங்களுக்கு முன்னாடி ஒரு உருவம் இருக்கிறத பார்த்து நிக்கிதா திகைச்சு போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கத்தனா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி அலறும் போதே இவங்க ஒரு சில விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இங்கேருந்து தான், அதாவது இந்த உருவத்துக்கிட்ட இருந்து தான் அந்த அத்தர் ஸ்மெல் ரொம்பவே அதிகமாக வருது அப்படின்னு. இந்த இடத்துல நிக்கிதா இவங்க ரொம்பவே சத்தமாகவும் கத்த ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கிற அந்த உருவம் மறைஞ்சும் போயிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இவங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாருமே இவங்க ரூமுக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது நிக்கிதா நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் நான் இது போல் உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காது அப்படின்னு நிறைய பேர் கலாய்ச்சி தான் நம்ம பார்த்துருப்போம். பட் நிக்கிதா இவங்க வீட்டில் இந்த ஒரு விஷயத்தை நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தான் சொன்னேன் நைட் டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்காது அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் நிக்கிதாவும் இல்லைம்மா நான் பேய் படம்லாம் பார்க்கறது கிடையாது, அந்த பேய் சம்மந்தப்பட்ட எதுவுமே நான் இப்போலாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு இவங்களும் அவங்க சைட்லேருந்து ஒரு சில விஷயமும் சொல்கிறாங்க. அண்ட் இவங்க வீட்டில் கொஞ்சம் பயந்துருக்காங்க, ஓகே சம்திங் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. இதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நிக்கிதா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் இந்த ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலானவர். நிக்கிதா இவங்களுக்கு மந்திரிச்சு ஒரு தாயத்தும் கட்டி விடுறாங்க. அந்த தாயத்தை கட்டினதுக்கப்புறம் நிக்கிதாக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சரிப்பா அதான் நிக்கிதா கையில் வந்து தாயத்து கட்டியாச்சு, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது, தாயத்தை கழட்டினா தானே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த தாயத்தை நிக்கிதா அவங்களே கழட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் வருது. அது என்னன்னா, நிக்கிதா இவங்க படிக்கிற அந்த ஒரு ஸ்கூலில் இந்த மதம் சார்ந்த எந்த ஒரு பொருளுமே வந்து கையில் கழுத்தில் இருக்கக்கூடாது. அது இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நீ ஸ்டூடெண்ட், ஸோ ஸ்டூடெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கோ அப்படின்றது அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ரூல்ஸாக இருந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் நிக்கிதா இவங்க கையில் கயிறு கட்டினதை பார்த்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கழட்டு, இதெல்லாம் போடக்கூடாது, ஸ்கூலில் இதெல்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிக்கிதா இவங்க சைடில் இருந்து நடந்த அந்த ஒரு ப்ராப்ளமும் சொல்கிறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது, எங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை கழட்டு அப்படின்னு அவங்க சைட்லேருந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வேறு வழி இல்லை. இவங்களும் அந்த ஒரு கயிறை கழட்டிட்டு இருக்காங்க. கழட்டினதுக்கப்புறம் அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. நிக்கிதா இவங்களோட ஸ்கூல் எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா 5:30க்கு ஒரு பிரேக்கும் விடுவாங்க. அந்த 5:30 முடிஞ்சதுக்கப்புறம் 1/2 hour கிளாஸ் வச்சுட்டு கரெக்டாக 6 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அன்னைக்கு அந்த ஒரு 5:30க்கு இவங்களுக்கு பிரேக்கும் வருது. அந்த ஒரு பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா நிக்கிதா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அண்ட் இவங்களோட கிளாஸ்மேட் எல்லாருமே பிரேக்காக கிளாஸை விட்டு வெளியிலையும் போயிட்டாங்க. நிக்கிதா இவங்க மட்டும்தான் ரூமில் இருந்துட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூமில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்த நிக்கிதா அந்த டேபிள்லேயே கொஞ்ச நேரம் படுத்துட்டும் இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது இவங்க உட்காந்துட்டு இருந்தா அந்த ஒரு டேபிளில் யாரோ உட்காந்துட்டும் இருக்காங்க. ஆனால் இதை நோட் பண்ண நிக்கிதா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம கிளாஸ் பசங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் யாரோ டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களும் ரொம்பவே கேஷுவலாக தான் இருந்திருக்காங்க. அந்த டைமில் அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா அந்த ஏதோ ஒன்று மூச்சு ரொம்பவே டீப்பாக இழுத்து விட்டுருக்காங்க. அப்படி விட்டு அந்த மூச்சு காற்று நிக்கிதா இவங்க முகத்துலேயும் அடிச்சிருக்கு. இதை நோட் பண்ண நிக்கிதா, ஓகே நம்ம பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்காங்க, எந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு எந்திரிச்சிருக்காங்க. அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த கிளாஸ் ரூமில் நிக்கிதா இவங்களை தவிர்த்து வேற யாருமே இல்லை. அப்போ தான் இவங்களும் ஃபீல்
பண்ணுறாங்க, ஆஹா இப்போ தான் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது, இந்த கயிறை கழட்டின உடனே அகைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு இவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. டேரெக்டாக இங்கேருந்து வீட்டுக்கும் போகிறாங்க. அண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆல்ரெடி இவங்களுக்கு மந்திரிச்சு கயிறு கட்டின அந்த ஒரு ஃப்ரெண்டு, இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவரையும் பார்த்து நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவரும் நிக்கிதா கிட்ட ஒரு சில கொஸ்டினும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நிக்கிதா டேரெக்டாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது என்னன்னா, இந்த பொருள், இந்த கிஃப்ட் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் இந்த அமானுஷமான விஷயம் வந்து நிறையவே நடக்கிறத நான் நோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடந்ததில்லை, ஆனால் இந்த ஒரு பொருள் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் இப்படி நடக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவரும் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அது என்னன்னா, ஓகே, இந்த ஒரு பொருளை நீ எரிச்சதுக்கப்புறம் இதோட சாம்பல் வரும் பார்த்தியா, அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போயிட்டு சுடுகாட்டில் புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வரணும். இந்த ஒரு விஷயத்த நீ நைட்டு 12 மணிக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க கூட இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் கொஞ்சம் துணைக்கு வருவாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த நிக்கிதா இவங்க தான் பண்ணி ஆகணும், ஏன்னா இவங்களோட கிஃப்ட் தான் அது, ஸோ இவங்க தான் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால இவங்களும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா கலாச்சாரப்படி 6 மணிக்கு மேலே பெண்கள் சுடுகாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே சுடுகாட்டில் வேலை செய்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதனால இந்த ஒரு விஷயத்த வந்து எப்படியாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு நிக்கிதா இவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இவங்களை நைட் டைமில் கூட்டும் போகிறாங்க. அண்ட் இவங்க கூடவே பார்த்தீங்கன்னா நிக்கிதா அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த பொருளை எரித்து அதோட சாம்பலை புதைச்சிட்டு வரலாம் அப்படின்னு உள்ளேயும் போகிறாங்க. அந்த உள்ளே போகிற அந்த ஒரு விஷயம் நிக்கிதா இவங்க மட்டும்தான் தனியாக போகணும். பட் இவங்க தனியாக அனுப்புறதுக்கு மனசு இல்லை. இவங்க அண்ணனோட ஃப்ரெண்டும் நானும் கூட வரமா அப்படின்னு அவரும் கூட போகிறாரு. கூட போனதுக்கப்புறம் நிக்கிதா அந்த ஒரு பொருளை அங்கே புதைச்சிடுறாங்க. அண்ட் இவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நிக்கிதாவும் லாஸ்ட் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் நிக்கிதா இவங்களுக்கு பின்னாடியே ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. இவங்க அந்த ஒரு பொருளை புதைச்சிட்டு இங்கேருந்து கிளம்பும்போது நிக்கிதா இவங்களோட கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. இழுத்ததுக்கப்புறம் நிக்கிதா அந்த இடத்துல என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, அந்த இடத்துல மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்துட்டாங்க. கிட்ட போய் பார்க்குறாங்க, இவங்க மயங்கியும் இருக்காங்க. இவங்களை எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல இவங்களுக்கு முழிப்பு வரல. ஃபஸ்ட்டு இவங்களை வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு இங்கேருந்து அவங்கள அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கும் கூட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நிக்கிதா அவங்களுக்கு முழிப்பும் வந்துடுது. முழிப்பு வந்ததுக்கப்புறம் அவரு கேட்குற, அதாவது அந்த மாந்திரிகம் தெரிஞ்சால் அவரு கேட்குற மொதல் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ அந்த பொருளை புதைச்சிட்டு திரும்பி பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் அந்த பொருளை புதைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது என் கையை பிடிச்சி யாரோ இழுத்தாங்க, நானும் திரும்பி பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு நிக்கிதா அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட அந்த ஸ்பிரிச்சுவலான பர்சனும் கொஞ்சம் ஆஷா திட்டம் ஆரம்பிக்கிறாரு. ஏமா நான் தான் சொன்னேன்ல அதை புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வா அப்படின்னு, அப்புறம் எதுக்கு நீ பார்த்த, அந்த இடத்துல 1000 நடக்கும், நீ எதுவுமே கண்டுக்காமல் வந்திருக்கணும் அப்படின்னு இவரும் சொல்ல. பட் அவங்களோட சிச்சுவேஷன் அந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில இருந்திருக்காங்க. அதனால இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இவரும் சொல்கிறாரு, இல்லைம்மா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே இந்த ஒரு விஷயம் வந்து இப்படியே முடிகிற மாதிரி தெரியல. அண்டு நீ சொல்லியிருந்த பார்த்தியா இந்த இடத்துல அதிகமாக அத்தர் வாசனை தான் வருது அப்படின்னு. ஸோ என்ன கேட்டேன்னா, நீ தர்காவில் போயிட்டு இந்த ஒரு விஷயத்த நீ சொல்லு, அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த உடனே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள ஃபேமிலியோட தர்காவுக்கும் போயிருக்காங்க. தர்காவில் நிக்கிதா இவங்க போக ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்களால போகவும் முடியல. இவங்களை ஏதோ தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்துட்டு இருக்கு. நார்மலாக இந்த பேய் பிடிச்சவங்களால தான் தர்காவில் போக முடியாது, ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கெட்ட சக்தி அவங்கள உள்ள போக அலோவ் பண்ணாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நிக்கிதா இவங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ண தர்காவில் இருக்கிற 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளேருந்து வெளியிலே வந்து இவங்களை வெளியிலே மந்திரிச்சு, நீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்குமா, இது எப்படியெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள மந்திரிச்சு அங்கேருந்து தர்கா உள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த தர்காவில் இருக்கிறவங்களும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னென்னா, அந்த பேய் வந்து உன் பக்கத்துலலாம் இல்லைம்மா, அந்த பேயே உன் மேலே தான் இருந்துகிட்ருக்கு, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிஃப்ட்டை தான் ஆல்ரெடி எரிச்சு சுடுகாட்டில் புதைச்சிட்டு வந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல நிக்கிதா இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இல்லை 2 கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கிஃப்ட் பின்னாடியும் ஒரு பெரிய கருப்பு மர்மமும் இருக்குது. அது என்னன்னா, இந்த ஒரு கிஃப்ட்டை நிக்கிதா அவங்க ஃப்ரெண்டு தான் இவங்களுக்கும் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட நிக்கிதா இவங்களும் கால் பண்ணி கேட்குறாங்க, உனக்கு இந்த பொருள் எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குடி, அந்த வீடு ரொம்பவே அபேண்டட் அந்த ஹாண்டடாகவும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த வீட்டில் ஒரு அம்மா பையன் இருந்திருக்காங்க. ஒரு நாள் அம்மா கிச்சன்லேருந்து சமைச்சிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற கேஸு தெரியாதனமாக வெடிச்சிட்டு இருக்கு. இந்த வெடிச்சதில் அம்மாவும் சரி அந்த பையனும் சரி 2 பேருமே இறந்துட்டாங்க. அண்ட் இறந்ததுக்கப்புறம் அந்த வீடு அபேண்டட் மாதிரி தான் இருந்துட்டு. நான் அங்கே போனேன், அந்த இடத்துல சாஃப்டாக இந்த 2 ஐட்டமும் இருந்தது, உனக்கு தான் சாஃப்டான பொருள்லாம் ரொம்பவே பிடிக்குமே அப்படின்னு, அதை நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான்
பிரச்சனை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 கிஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆன்மாவும் இருந்துட்டு இருக்கு. ஒரு பொருளில் இறந்து போன அம்மாவோட ஆன்மா, இன்னொரு பொருளில் இறந்து போன பையனோட ஆன்மா. இந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அது என்ன அந்த 2 பொருளில் தான் அவங்க ஆன்மா இருக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். அந்த 2 பொருளுமே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையனோட ஒரு ஃபேவரட்டாக இருந்துட்டு இருக்கு. அந்த பையன் என்ன பண்ணாலும் அந்த ஒரு பொருள் அவன் கையில் வச்சுட்டு தான் இருப்பான். அந்த ஒரு கிஃப்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே இந்த பையன் கையில் தான் வச்சுட்டு இருந்திருப்பான். நார்மலாக ஒரு பர்சன் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பொருள், அவர் பிடிச்ச பர்சனை வந்து சுற்றி சுற்றி வருவாங்கன்னு நாமளே நிறைய இன்சிடென்ட்டை பார்த்துருக்கோம். அதே போல் தான் இந்த ஒரு பொருளையும் இவங்க ஆன்மாவும் இருந்திருக்கு. அதில் ஒன்றை எரிச்சிட்டாங்க அண்ட் இன்னொரு பொருளில் அதை கண்ட்ரோல் பண்ணி தர்காலையும் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பிரதர். மொத்தம் இது மாதிரி 2 கொடுத்தா பிரதர். இது ஒன்று எரிச்சிட்டு இன்னொன்று நான் வச்சுருக்கேன் பிரதர். இன்னொன்று வந்து ஒன்று நான் அந்த இதுவில் எரிச்சிட்டு சுடுகாட்டில் வந்து புதைச்சிட்டேன் பிரதர். இன்னொன்று வந்து வச்சிருக்க சொன்னாங்க, நீ வச்சிருக்க சொல்லிட்டு. ஒரு இதுவில் வந்து அம்மா ஆத்மாவும் இன்னொரு இதில் வந்து பையன் ஆத்மாவும் இருக்குது. அம்மாவோட ஆத்மாவை நாங்கள் எரிச்சிட்டோம் பிரதர். பையனோட ஆத்மா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் தர்காவில் கொடுத்துட்டோம் பிரதர். இந்த மாதிரி பிரச்சனைலாம் சொல்லிட்டு இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயம் தான் நிக்கிதா இவங்க லைஃப்லையும் நடந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும் போல இருக்குது. ஏன்னா நிக்கிதா இவங்க ஃப்ரெண்டு வந்து தெரியாதனமாக தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் பிடிக்குமே அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது அதில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்திருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கிஃப்ட் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குங்க. நிக்கிதா இவங்க லைஃப்பில் நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி உங்களோட தோட்டத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் ஒரு கிஃப்டால் வந்த 2 வினையை பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த ஒரு விஷயம் எதர்ச்சியாக தான் நடந்திருக்கு. இந்த ஃப்ரெண்ட் பிளான் பண்ணிலாம் அதெல்லாம் பண்ணலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிக்கிதா இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ அதுலேருந்து சேஃபாக வெளியிலையும் வந்துட்டாங்க. அதுலேயும் ஒரு கிஃப்ட் இன்னமும் அரக்கோணமில் இருக்கிற ஏதோ ஒரு தர்கால இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் கேட்கும்போது உங்களோட தோட்டத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கேட்குற ஒரு கொஸ்டின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது போல் ஒரு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் இல்லை பேய் அடைச்சி கொடுக்குறதா இருந்தால் அது என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்றத கிஃப்ட் நேமையும் அண்ட் ஃப்ரெண்டு நேமையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஒரு வீடியோவையும் அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சாபம். பொதுவாக இந்த சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் நாம் யாருக்காச்சும் ஒரு துரோகம் பண்ணிட்டோன்னா அதால் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பர்சன் நம்ம மேலே ஒரு சாபமும் விடுவாங்க, நீ இப்படி ஆகிடுவ அப்படி ஆகிடுவ அப்படின்னு. மோஸ்ட்டாக இந்த சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த முனிகள் ரிஷிகள் இவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இவங்க தவம் இருக்கும்போது இந்த தவத்தை யாராச்சும் கெடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணால் நீ இந்த மாதிரி ஆகிடுவ அந்த மாதிரி ஆகிடுவ அப்படின்னு பெரிய சாபமாக விடுவாங்க. அந்த சாபத்துலேருந்து வெளியில் வரதுக்காக ஒரு சில வழியும் சொல்லுவாங்க, நீ இந்த ஒரு விஷயத்த பண்ணனா இதிலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயமும் நடக்குது. அது என்னன்னா, இந்த இடத்துல அந்த சாபமே ஒரு பேயா இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அண்ட் அப்படிப்பட்ட ஒரு சாபத்திலிருந்து ஒரு ஃபேமிலி வெளியில் வரதுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அண்ட் என்னென்னலாம் ட்ரை பண்ணுறாங்க, கடைசியாக அந்த ஒரு சாபத்திலிருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி தான் இன்றைக்கி நாம் பாட்டி சொன்ன கதையில் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டமில் தான் நடந்திருக்கு. வினோத்குமார் இவர் தான் இந்த ஒரு சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. வினோத்குமார் இவருக்கு கல்யாண ஃபேமிலியும் இருக்குது அண்ட் இவர் வாட்டர் கேன் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் இவர் ஃபேமிலியாக ஸ்டே பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட இந்த ஒரு இன்சிடென்ட் இவருக்கு நடந்ததான்னு கேட்டிங்கன்னா இவருக்கு நடக்கல, இவரோட தாத்தாக்கு தான் நடந்திருக்கு. அதுவும் 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தர்மபுரியில். அப்படிப்பட்ட அந்த ஒரு இன்சிடென்ட்டை தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில இன்சிடென்ட் கேட்கும்போது எனக்கே லைட்டாக ஜர்க்காச்சு அண்ட் ஒரு சில இடத்துல லைட்டாக கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இப்போ நான் உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்கிறேன். எக்ஸாக்டாக 60 வருஷத்துக்கு முன்னாடி தர்மபுரி. தாத்தா இவரோட நேம் மலையாண்டி. அந்த டைமில் இவரோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 தான் இருக்குது. அண்ட் இவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 2 பசங்களும் இருக்காங்க. 2மே சின்ன குழந்தைங்க தான். அண்ட் இவரோட லைஃப் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. அந்த டைமில் தாத்தா இவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 25 வயசுலேயே இவருக்கு இந்த பேய் ஓட்டுற விஷயம்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக்கு ரீசன் அவரோட தாத்தா தான் அந்த ஒரு விஷயத்தை இவருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த பேய் ஓட்டுற விஷயம் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இவருக்கு இந்த பிளாக் மேஜிக் வைக்கிறது எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது. இந்த பேய் ஓட்டுற விஷயம் தான் கிளியராக தெரியும். அப்படிதான் அந்த டைமில் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஃபேமிலி இவரையும் தேடி தருமபுரிக்கு வந்திருக்காங்க. அதில் அந்த ஃபேமிலியோட அப்பா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னோட பொண்ணு ஏதோ ஒரு விஷயம் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கா, ஒரு வாரமாக சரியில்லை, நான் என்னோட ஃப்ரெண்டு மூலியமாக தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் இதில் இருந்து சொல்யூஷன் பண்ணுவீங்கன்னு தான் உங்களை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு தாத்தா இவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. இவரும் யோசிக்கிறாரு, ஓகே இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம தேடி வந்திருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு. அன்னைக்கு தாத்தா இவர் மட்டும்தான் அங்கேருந்தும் கிளம்புறாரு. தாத்தாவோட ஒய்ஃப் அண்ட் அவங்க பசங்க அவங்க எல்லாருமே வீட்டில் தனியாக தான் இருந்திருக்காங்க. இவர் நைட்டு அந்த ஒரு ஃபேமிலி
ஃபேமிலி கூட கோயம்புத்தூருக்கும் போயிட்டுருக்காரு. நைட்டு கிளம்பின தாத்தா அடுத்த நாள் கோயம்புத்தூருக்கும் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த ஒரு வீட்டுக்கு தான் போகிறாரு. அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு கிளியராக தெரியுது இந்த பொண்ணு சம்திங் ஏதோ ஒரு கெட்ட ஆன்மா, ஏதோ ஒரு கெட்ட பேய் தான் இந்த ஒரு பொண்ணு பொசஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு தான் இவரோட மைண்ட்லேயும் ஓடிட்டுருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்டையும் பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எதுக்கும் ஒத்துழைக்காமல் ரொம்பவே முரண்டு பிடிச்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல தாத்தா ஓகே இன்றைக்கே நாம் இந்த ஒரு பூஜை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த சடங்கு எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்கு எனக்கு ஒரு மாடு வேணும், ஒரு ஆடு வேணும், இது மட்டும் இல்லாமல் இந்தந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த குடும்பத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்களும் அன்னைக்கு நைட்டே அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்க போன அந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அது நிறைஞ்ச ஒரு பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு டைமில் தான் இந்த ஒரு சடங்கையும் நைட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நைட் டைமும் வருது. இந்த நைட் டைம் வந்ததுக்கப்புறம் அந்த ஆடு மாடு இது கூட இல்லாமல் ஒரு சில பொருள் எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு டேரெக்டாக அவங்க ஊரில் இருக்கிற ஒரு சுடுகாட்டுக்கும் போகிறாங்க. அண்ட் அந்த பொண்ணையும் எப்படியோ கஷ்டப்பட்டு தான் இங்கே இருந்தும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வட்டமாக வெள்ளை கலரில் ஒரு ரவுண்டை வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் ஸ்டாரையும் போடுறாங்க. அண்ட் அந்த ஸ்டாரில் அந்த ஒரு பொண்ணை உட்காரவும் வைக்கிறாங்க. இந்த சைடில் ஆடும் இருக்குது, இந்த சைடில் ஒரு மாடும் இருக்குது. ஸோ இப்படியே அந்த ஒரு சடங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட ரியாக்ஷன் ரொம்பவே மோசமாகவும் போயிட்டுருக்கு. அது எப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அந்த பொண்ணை உள்ளேருந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி, அந்த பொண்ணை வந்து ரொம்பவே பலவீனமாக்குற மாதிரியும் இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உடனே தாத்தா என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்டை எடுத்து அந்த ஆட்டை ஒரே வெட்டினதுக்கப்புறம் அதோட ரத்தத்தை எடுத்து அந்த பொண்ணோட தலையில் ஊற்றவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இந்த சடங்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தாத்தா அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த பொண்ணுன்னு சொல்கிறத விட அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஆன்மா அந்த பேய்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. நீ யார், நீ எதுக்கு இந்த பொண்ணு உடம்புல வந்த, எப்படி வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு சில டீட்டெயில் கேட்கும்போது அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவோட பதில் என்னவா இருக்குன்னா சாபம். இந்த சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் தாத்தா இவருக்கு சரியா புரியல. எதாக இருந்தாலும் கிளியராக சொல்லு அப்படின்னு அவர் அந்த பேய்கிட்ட கேட்டுருக்காரு. அப்போ அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா ஒரு சில வார்த்தை மட்டும்தான் சொல்லுது. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய உடம்புல இருந்திருக்கேன், அந்த உடம்புல இருந்து நான் வெளியில் வரும்போது அந்த உடம்புல இருக்கிறவங்கள கொண்டுட்டு தான் நான் வெளியில் வருவேன். இது போல தான் லாஸ்ட்டாக ஒரு பையனோட உடம்புலேயே இருந்தேன். இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த ஃபேமிலி என்னை ஓட்டத்துக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ஓட்ட ட்ரை பண்ணும்போது அந்த பையன் உடம்புல இருந்து நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் வெளியில் வந்து அடுத்த செகண்டே அந்த பையனும் இறந்து போயிட்டான். இதை கேட்ட தாத்தா ஓகே இந்த ஒரு விஷயத்துலேருந்து இந்த பொண்ணை உயிரோட காப்பாற்றணும்னா நாங்கள் என்ன பண்ணோம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணோட உடம்புல இருந்து நான் நார்மலாக வரணும், அப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு வேணும், அது ஆணாக இருக்கலாம் இல்லை பொண்ணாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு உடம்பு எனக்கு இருந்தால் தான் இந்த உடம்புல இருந்து என்னால் அந்த உடம்புக்கு மாறினா மட்டும்தான் இந்த பொண்ணு உயிரோட இருக்கும்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை கேட்ட தாத்தா அதெல்லாம் என்னால் முடியாது, உனக்கு இதை தவிர்த்து வேற என்ன வேணுமோ கேளு, அதை நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஆன்மா தாத்தா இவர் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே முறைச்சு பார்த்ததுக்கப்புறம் ஓகே இப்போ தாத்தா கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லுது. அது என்னன்னா, எனக்கு தேவையான உடம்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ இந்த பொண்ணு உடம்பை விட்டு நான் போகிறேன், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நான் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு அந்த ஒரு ஆன்மா இந்த உடம்பை விட்டு வெளியும் வருது. வெளியில் வந்ததுக்கப்புறம் இவருக்கும் கொஞ்சம் பயம் வருது, இந்த பொண்ணு ஏதாச்சும் பண்ணிட்டு போயிருமோ அப்படின்னு. இந்த இடத்துல தாத்தா அந்த பொண்ணையும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ தான் அந்த ஆன்மா சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. நான் எனக்கு தேவையான உடம்பை தேடிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு ஆன்மா சொல்லிச்சு. அப்படின்னா இங்கே இருக்கிற யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த இடத்துல தங்கி அகெயின் ஏதாச்சும் பிரச்சனை வருதா அப்படின்னு அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓகே இப்போ இந்த இடத்துல அந்த ப்ராப்ளமும் போயிருச்சு, அந்த பேயும் இங்கேருந்து போயிருச்சு. ஆனால் இங்கேருந்து வேறு யாரை டார்கெட் பண்ணி போயிருக்கு அப்படின்னு தெரியல, பாவம் யார் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு புரியலன்னு இந்த சைடில் இவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து இவரோட நேட்டிவ்க்கு கிளம்பிட்டும் இருக்காரு. அடுத்த நாள் தாத்தா அவரோட வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க, 2 பசங்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே ஒரு 2 நாளும் போகுது. 3வது நாள் தாத்தா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கும் வராரு. அவர் ஃப்ரீ டைமில் மட்டும்தான் இந்த பேயெலாம் ஓட்டுவார். மற்ற டைமில் ஏதாச்சும் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி தான் அன்றைக்கி வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் நைட் வீட்டுக்கும் வந்துட்டுருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி இவரோட ஷோல்டர் யாரோ தட்டினா மாதிரியே இருந்திருக்கு. திரும்பி யாரான்னு பார்த்தா பின்னாடி ஒரு லேடியாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த லேடியை பார்த்ததுக்கப்புறம் நீ யார், இந்த டைமில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு, இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததில்லை, எந்த ஊர் அப்படின்னு அந்த லேடி கிட்ட தாத்தா இவரும் பேசிகிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டேன். அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்க, போன வாரம் கூட நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க, அண்ட் நீங்கள் தான் என்னை துரத்தி விட்டீங்க, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா, அண்ட் எனக்கான உடம்பை நான் தேடிட்டேன், அந்த உடம்பு இந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு லேடி இங்கேருந்து போயிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது தாத்தா அந்த இடத்துல திகைச்சு போய் நிற்கிறாரு. அப்போ இங்கே வந்தது பொண்ணா இல்லை நம்ம அங்கே துரத்தி விட்ட அந்த பேயா அப்படின்னு இவரும் ரொம்பவே
பயந்துருக்காரு. ஆனால் அந்த நைட்டில் தாத்தா இவர் பார்த்த அந்த ஒரு பொண்ணு ரொம்பவே நார்மலாக தான் இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு இந்த பயமுறுத்துற மாதிரி அண்டு ரொம்பவே கொடூரமாலாம் இல்லை. அவங்க நார்மலாக அந்த ஊர் பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களோட அப்பியரன்ஸும் இருந்தது, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸும் இருந்திருக்கு. இப்படியே தாத்தா யோசிச்சுட்டு வீட்டுக்கும் போயிட்டே இருக்காரு. அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவரோட திங்கிங் என்னன்னா, அன்னைக்கு நம்ம துரத்து விட்டா அந்த ஒரு ஆன்மா நம்ம ஊருக்கே வந்துருச்சு அண்ட் நம்ம ஊரில் இருக்கிற யாரையோ தான் டார்கெட் பண்ணியிருக்கு. இதனால தான் அன்னைக்கே சொல்லியிருக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் பார்ப்போம் அப்படின்னு. அப்படின்னா நம்ம ஊரில் யார் இது அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு வீட்டுக்கும் போயிடுறாரு. அந்த வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டும் இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு. என்ன தெரியலையா, என்னை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, போன வாரம் தானே என்னை துரத்து விட்டீங்க அப்படின்னு அந்த ஒரு வாய்ஸ் இவரோட காதுக்கு கேட்டுகிட்டே இருக்கு. இந்த ஒரு வாய்ஸால் இவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்காரு. இந்த இடத்துல தாத்தா இவருக்கு கிளியராக தெரியற விஷயம் என்னன்னா, இது எல்லாமே மனப்பிரம, அந்த இடத்துல நடந்த அந்த ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம காதுள்ள கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அகைன் அந்த ஒரு வார்த்தை கண்டினியூ ஆகுது. நான் எனக்கான உடம்பை இந்த ஊரில் பார்த்துட்டேன், அந்த உடம்பை தேடி தான் இங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்போ இந்த ஒரு வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் தாத்தா இவர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அது என்னன்னா, இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தா அந்த ஒரு வாய்ஸ் அங்கே பார்த்த அந்த லேடியோட வாய்ஸ். ஆனால் இப்போ இந்த ஒரு வார்த்தையை வந்து கண்டினியூ பண்ண அடுத்த வாய்ஸ் வேறு யாருக்குமே இல்லை, பக்கத்தில் படுத்துருந்த இவரோட ஒய்ஃபோட வாய்ஸாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் இவரோட தலைக்கு மேலே நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல அவங்களோட தலைமுடி எல்லாத்தையுமே விரிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்பவே கொடூரமாக இவரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் தாத்தா இவருக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு அந்த உடம்பு வேறு எதுவுமே இல்லை, என் ஒய்ஃபோட உடம்பு தான் அப்படின்னு அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் இவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் அசர மாதிரி இல்லை, பேய் தானே உடம்புல இருக்குது, நான் ஈஸியாக போக்கிறேன் அப்படின்னு நைட்டோட நைட்டாக ஒரு சில சடங்குலாம் பண்ணுறாரு. இந்த ஒரு சடங்கு இவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அந்த உடம்புல இருக்கிற அந்த ஒரு பேய் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. இவரும் 1 இல்லை 2 இல்லை நிறைய சடங்கு அந்த ஒரு நைட் டைமில் நிறைய விதமாக ட்ரை பண்ணுறாரு. பட் எவ்வளோ பண்ணாலும் இந்த இடத்துல ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லணும். அவங்க வைஃப் உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஆன்மா துளி கூட அசரலை. இப்படியே இந்த சடங்கு மாதிரியான விஷயம் 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 1 வாரமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்ன பண்ணாலும் இவருக்கு எந்த ஒரு விஷயமும் கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். இவருக்கு தெரிஞ்ச இந்த பேய் ஓட்டுற ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே இதில் சோர்ந்து போயிடுறாங்கன்னு தான் சொல்லணும். யாராலையும் இந்த ஒரு விஷயத்தை போக்க முடியல. அப்போ தான் இவர் கூட இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ திருவண்ணாமலைக்கு போ, அந்த இடத்துல இவர் போய் பாரு, இவர் கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் சொல்லுவார், அதன்படி பண்ணு அப்படின்னு இவர் அன்னைக்கு நைட்டே திருவண்ணாமலைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த தாத்தா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அன்னைக்கு நைட்டே திருவண்ணாமலைக்கும் போகிறாங்க. இவங்க ஒய்ஃப் பசங்களை இவங்களோட அம்மா அப்பா அண்ட் அவங்க சொந்தக்காரங்க அந்த டைமில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் திருவண்ணாமலைக்கு போயிட்டாரு. அங்கே போனதுக்கப்புறம் அந்த சொன்ன இடத்துல அந்த பர்சன் இருக்காரா அப்படின்னு அந்த கோயில் உள்ள போய் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல அந்த ஆளையும் காணும். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அண்ட் பக்கத்துலையும் விசாரிச்சு பார்க்குறாங்க. அவர் இங்கே தான் எங்கன்னா போயிருப்பாரு, வந்துருவாரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் வெயிட் பண்ணுறாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை, கிட்டத்தட்ட 1 நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் போன ஆள் வரவே இல்லை. இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு நம்பிக்கை வந்து இழந்துட்டு இருக்காரு. அப்படி இழந்துட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல அந்த ஆளும் வந்துட்டு இருக்காரு. இதை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நீ சொன்ன ஆள் அதை வந்துட்டு இருக்காரு, போய் பாருப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அவர்கிட்ட போயிட்டு நடந்து எல்லா விஷயத்தையுமே இவர் லைஃப்பில் அந்த கோயம்புத்தூரில் சரி இவங்க வீட்டில் நடந்தது சரி எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவரும் கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தியானம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சில விஷயம் தெரியவும் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்படி பண்ணாதான் இதிலிருந்து நாம வெளியில் வர முடியும் அப்படின்னு இவருக்கும் ஒரு சில வழிகளையும் சொல்கிறாரு. அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ண அந்த ஒரு சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணை திறந்ததுக்கப்புறம் இது எல்லாமே சாபம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் இவருக்கும் அன்னைக்கு அந்த ஆன்மா இதே வார்த்தை தான் சொல்லிச்சு, இப்போ சேம் இதே இவர் சொல்கிறாரு, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட ஆன்மா ஒரு கெட்ட ஆன்மா. இந்த ஒரு ஆன்மாவை ஒருத்தர் ஒரு ஃபேமிலி மேலேயும் ஏவி விட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஃபேமிலியில் ரொம்பவே முக்கியமானவங்களை இந்த ஒரு ஆன்மா பொசஸ் பண்ணியிருக்கு. அவங்கள கொன்னதுக்கப்புறம் அடுத்தாள் அப்படியே அடுத்தாள் அப்படின்னு அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆளுங்களையுமே இந்த ஒரு கெட்ட ஆவி இல்லாமலும் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் இதை ஏவி விட்டவர் அதை திரும்ப ரிட்டன் எடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் எடுக்கல. இந்த ஒரு வேலை இந்த சைடில் நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு கேப்பில் இந்த ஏவி விட்ட அந்த பர்சன் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தும் போயிட்டாரு. ஸோ இதனால அந்த ஒரு கெட்ட ஆன்மா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது சுத்திட்டும் இருக்கு. இப்போ உன் குடும்பத்தை தேடி வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு பேயை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு தாத்தா இவரும் கேட்க, இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. அது என்னன்னா, இந்த ஒரு பொண்ணு நார்மலாக உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணை ஆசை காட்டி அந்த ஒரு பொண்ணை பலி கொடுத்து அந்த பொண்ணோட ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணி தான் இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை இறந்து போன அந்த ஒரு பொண்ணு ஒரு இடத்துலையும் புதைச்சி வச்சிருக்காங்க. அப்படி புதைச்சி வச்ச இடம் இந்த ஊரில் இந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. இந்த சரௌண்டிங்கில் நீ தோண்டினா அந்த பொண்ணோட உடம்பு கிடைக்கும். அப்படி தோண்டி எடுத்த அந்த பொண்ணோட உடம்பு அந்த தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி அடிச்சு, அந்த ஒரு ஆணி ஒரு வெள்ளியால் செய்யப்பட்ட ஆணியாக இருக்கணும். அந்த ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில சடங்குலாம் பண்ணணும். அந்த ஆணி அடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு உடம்பை திரும்ப சடங்கு பண்ணி அந்த இடத்துல எரிச்சிடணும். இந்த ஒரு விஷயம் நீ பண்ணனா உன்னோட
உன்னோட குடும்பம் இதிலிருந்து வெளியில் வரும், உன்னோட மனைவிக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு இங்கே இருக்கிற இந்த ஒரு சாமியாரும் சொல்கிறாரு. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தை வினோத் அவர் சொல்லும்போது எனக்கே லைட்டாக சிலுத்திருச்சுன்னு சொல்லணும். அவர் சொன்ன விதம் அப்படி இருந்தது. இந்த எல்லா விஷயத்தையுமே கேட்ட தாத்தா ஓகே இதுதான் ஒரே வழி, இதை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு இங்கேருந்தும் கிளம்புறாரு. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது இதில் ஒரு சில சந்தேகம் இவருக்கும் இருந்திருக்கு. அப்படி அந்த சந்தேகத்தை வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு திரும்ப போகிறாரு. அப்படி போனதுக்கப்புறம் அங்கே அந்த ஒரு சாமியாரை காணோம். பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கேட்கும்போது அவங்க பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஓகே இங்கே தாங்க நான் போயிருப்பாரு, போய் தேடி பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டும் இருக்காரு. எந்த இடத்துலையுமே கிடைக்கல. என்னடா இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தார், அதுக்குள்ளே எங்கே காணாமல் போனார், ஒரு வேளை மாயமாக மறைஞ்சு போயிட்டாரா அப்படின்னு இவருக்குள்ளேயே நிறைய கேள்வி போயிட்டே இருக்குது. அப்போ தான் தூரத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறதும் இவருக்கும் தெரியுது. அந்த பர்சன் தான் அங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு இவரும் கொஞ்சம் வேகமாக அவர்கிட்டையும் போகிறாரு. அவர்கிட்ட போயிட்டு சாமி நீங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னீங்க, இதில் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தம்பி நீ யார், நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன், என்ன உளர்ற அப்படின்னு அந்த ஒரு சாமியார் இவர்கிட்டையும் கேட்க, சாமி இப்போ தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன், என் குடும்பத்தில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் தான் எனக்கு இவ்வளோ விஷயமும் சொல்லியிருக்கீங்க இதை பண்ண சொல்லி அப்படின்னு அந்த எழுதின அந்த ஒரு விஷயத்தை இவர்கிட்டையும் காட்டேன். அப்போ தான் அந்த ஒரு சாமி கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. தம்பி இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததில்லை, உன்னை நான் இப்போ தான் மொதல் தடவையாக பார்க்குறேன், ஆனால் நீ என்னை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பார்த்ததா சொல்கிற, அப்படின்னா நீ என்ன பார்த்துருக்க மாட்டேன், நீ இந்த கோவிலில் இருக்கிற முனிகள் இல்லைனா ரிஷிகள் இவங்கள தான் நீ பார்த்துருப்பேன், அவங்கள அவ்வளோ ஈஸியாக யாராலுமே பார்த்துட முடியாது. அண்ட் அப்படிப்பட்டவங்க நேரில் வந்து ஒரு சில வார்த்தை சொல்கிறதா இருந்தால் அந்த ஒரு வார்த்தையை வந்து கண்ணை மூடிட்டு நம்பலாம். அண்ட் அவங்க இப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா நீ இதை படி செய், இதை படி பண்ணினா தான் உன்னோட பிரச்சனையிலேருந்து உன் குடும்பம் வெளியில் வரும். அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், இவ்வளோ விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை, நான் உன்னை இப்போ தான் பார்க்குறேன், அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தெய்வத்தோட அருள் இருக்குது, நீ தைரியமாக இதை பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் தைரியமும் வருது. அண்ட் இங்கேருந்து டைரெக்டாக ஊருக்கும் போகிறாரு. அண்ட் ஊருக்கு போனதுக்கப்புறம் அவரோட ஒரு சில இந்த பேய் ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸு அவங்கள கூப்பிட்டுட்டு அந்த சாமி சாமின்னு சொல்கிறத விட அந்த ரிஷிகள் முனிகள் அவங்கள யாரோ தான் இவரை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க சொன்ன அந்த ஊருக்கும் போகிறாரு. அதாவது அந்த பொண்ணை புதைச்சி வச்ச அந்த ஒரு இடம். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சரௌண்டிங்கில் தோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டும் போது தான் இங்கே இந்த ஒரு உடம்பு இருக்கிறது இவங்களுக்கும் தெரிய வருது. அந்த உடம்பு வெளியில் எடுக்கும்போது தான் அந்த உடம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் எலும்பு கூட ஆகலை. ஒரு சில இடத்துல அந்த சதெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. இந்த சைடில் தாத்தா இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ஹெல்த் இஷ்யூ ரொம்பவே மோசமாயிட்டும் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே இவருக்கு எப்படி தெரியும்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கூட இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க இந்த டைம்ல இவங்க இப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு. இந்த இடத்துல அந்த உடம்பு எடுத்த தாத்தா அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல ஒரு சடங்கும் பண்றாரு. அண்ட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு வெள்ளி ஆணி, பெரிய ஆணி, அந்த ஆணி எடுத்து இந்த பொண்ணோட மண்டை ஓட்டில் அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அடித்ததுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் வச்சு அந்த சடங்கை ரொம்பவே பவர்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சடங்கை பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட இந்த ஒரு சடங்கை பண்ணதுக்கப்புறம் உடனே அந்த இடத்துலயே அந்த ஒரு பொண்ணோட உடம்பை எரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எரிக்கும்போது அந்த நெருப்பு அந்த பாடியில் பட்டதுக்கப்புறம் தான் இவருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. அண்ட் ஆப்போசிட்டில் அவங்க பாட்டி அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகிட்டும் வருது. அண்ட் அவங்க உடம்புல இருந்த ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பெரிய பாரம் உடம்பு விட்டு போன மாதிரியும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது உண்மையிலே நமக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் தாத்தா இவங்க லைஃப்பில் ரொம்பவே ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் அவரோட லைஃப்பில் அவர் இறந்து போகிற டைம் வரைக்கும் நிறைய பேர் உடம்புல இருக்க அந்த பேயெல்லாம் ஓட்டியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அந்த டைமில் ஃபீல் பண்ண மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணதில்லை அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்கிட்டயே அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வெளியிலே வந்திருக்காங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே நார்மலாக இருந்திருக்காங்க. இப்போ அவரோட அடுத்த ஜென்ரேஷன் அண்ட் அடுத்த ஜென்ரேஷன் அண்ட் அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு மூவ் பண்ணி போயிட்டே இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ தாத்தா இவரோட லைஃப்பில் நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் வேலையில் கமெண்ட் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம தாத்தா இவரோட லைஃப்பில் நடந்த ரொம்பவே வேறு லெவலில் இருக்கிற ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுவும் தருமபுரி மாவட்டமில் தாத்தா இவர் ஒரு பேய் ஓட்டுற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேய் ஏதோ ஒரு ஆள் சாபம் மாதிரி ஏபியும் விட்டுருக்காங்க. அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக தாத்தா இவரோட ஃபேமிலியை டார்கெட் பண்ணி வந்திருக்கு. இதிலிருந்து இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த உடம்பை தேடி கண்டுபிடிச்சி தலையில் ஆணி அடித்து எரித்து எவ்வளோ விஷயம் பண்ணி தான் இவரும் இதிலிருந்து வெளியில் வந்திருக்காரு. ஆனால் இவர் வெளியில் வரத்துக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அது ரிஷிகளா இல்லை முனிகளான்னு இவருக்கு இப்போ வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் அந்த டைமில் அவங்க பண்ண ஹெல்ப் தான் இப்போ இவங்க ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு ரீசனாக இருந்துட்டு இருக்குன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் பாட்டி சொன்ன கதை, இந்த ஒரு இன்சிடென்ட் கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்